ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஆர்எஃப்சியோட ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஐஆர்எஃப்சினா வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ நம்ம இதில் வந்து எதனால் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னா, இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து ரயில்வே செக்டர்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வே செக்டர்ஸ்க்கு வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஐஆர்எஃப்சியில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ ஐஆர்எஃப்சியோட ரேட் வந்து 152ல் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு தான் நமக்கு வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கில் கண்டிப்பாக ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் படி ஒரு 130 கிட்ட வந்து நமக்கு என்ட்ரி இருக்கும். இப்போது வாங்கிட்டு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் அகெயின் கீழே போச்சுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட மார்க்கெட் கேபிட்டல் பற்றி பார்க்கும்போது அதனோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2 lakhs crores இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.97% இருக்குது. அதனோட ஓவரால் ஹை வந்து 193, ஓவரால் லோ 25.4 இருக்குது. நெக்ஸ்ட் அதனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட சேல்ஸ் வந்து 6,767 crores இருக்குது. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ஹையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது 1,550 crore இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அதனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது 25,760 crores வந்து அதனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இக்விட்டி கேபிட்டல் வந்து 13,000 crores இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து 86% வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாட்டு அதனோட பை ப்ரைஸ் வந்து நமக்கு 135 கிட்ட இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு 50% வந்து இப்போ வாங்கிக்கலாம். அகெயின் இது வந்து ஒரு 130 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஐஆர்எஃப்சி பற்றி பார்த்தோம், டெக்னிக்கலாகட்டும் ஃபண்டமெண்டலாகட்டும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு ஸ்டாக் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம்.